அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் என்ன செய்ய இருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டுள்ள ஒரு தலைப்பு. சனி பகவான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேரை கேட்டாலே அதிருதில்ல அப்படின்ற மாதிரி ஜோதிடத்தை பற்றி தெரியாதவர்கள், ஆன்மீகத்தை பற்றி அறியாதவர்கள் இந்த சனி பகவான் அப்படின்னாலே ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற பொதுவான கான்செப்ட் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. ராகு கேது சனியை விட மிகச்சிறந்த துன்பத்தை தரக்கூடியது, மிக கொடுமையான துன்பத்தை தரக்கூடியது. ஆனால் அந்த ராகு கேது மக்கள்கிட்ட போய் சேரலை. ஆனால் சனி பகவான் மக்கள் மத்தியில் போய் நல்லா சேர்ந்துட்டார். சனியை போல் கொடுப்பவனும் இல்லை, சனியை போல் கெடுப்பவனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம முழுக்க ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் அவருக்கு இன்பத்தை தரப்போறாரா இல்லை துன்பத்தை தரப்போறாரா, எப்படி இருந்தால் இன்பமும் எப்படி இருந்தால் துன்பமும் என்ற தலைப்பில் தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து சனி பகவான் 3, 6, 9, 10, 11 இந்த இடங்களில் இருந்தால் நல்ல பயனை தருவார் என்பது ஒரு பொதுவான விதி. சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தால் 9வது இடத்தை பார்க்கும். பொதுவாக அந்த சனி பகவான் பகை வீட்டிலேயோ நீச்சம் வீட்டிலேயோ இருக்கக்கூடாது. பகை பெற்ற கிரகத்தினுடைய வீட்டிலேயோ நீச்சம் பெற்ற வீட்டிலேயோ இருந்து தீய கிரகத்தினுடைய சேர்க்கையும் தீய கிரகத்தினுடைய பார்வையும் சனிக்கு விழுந்தால் அங்கே சனி மிகுந்த துன்பத்தை தருவதற்கு நமக்கு தயாராக இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அந்த சனி பகவானை குரு பார்த்தால் யோகம். ஒரு கொடூரமான இடத்துல சனி இருக்காரு, ஆனா குரு 5, 7, 9 பார்வையில ஏதோ ஒரு பார்வையில சனி பகவானை பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த சனி பகவான் தன்னுடைய கெட்டதை மிகவும் குறைத்து நல்லதை செய்வார். இது உண்மை. அதே நேரத்துல சனி குருவை பார்த்துடக்கூடாது. சனி குருவை பார்த்துட்டாரு அப்படின்னா குரு அங்கே சுபத்தன்மையை இழக்க தோணும். அப்ப பாருங்க, இப்ப இந்த வீடியோல முழுக்க சனி பகவானை பத்தி சொல்ல போறோம். சனி 2ஆம் இடத்துலயோ 4ஆம் இடத்துலயோ சனி பகவான் அமர்ந்து அது பகை வீடாகவோ அல்லது நீச்சம் வீடாகவோ இருந்து நவாம்சத்துல அந்த சனி பகவான் கெட்டு போய் இருந்து திசை நடைமுறைக்கு வந்து விட்டால், அதாவது 2ஆம் இடம் 4ஆம் இடம் சனி இருந்து கெட்டு போயிருந்தால் அந்த திசை சனி திசை வருது அப்படின்னா என்ன சொல்றாரு பாருங்க. புனிதமுள்ள சனி 2 4 நிற்க இகழுகின்ற வாத நோய் நாய் கடிக்கும். 2 விஷயத்தையும் சொல்றார். 2ஆம் இடத்துல சனி இருந்தால் 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் வாத நோய் ஏற்படும், அல்லது அந்த திசாபுத்தி காலங்களிலே நாய் அவரை கடிக்கும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் 4ஆம் இடத்துல சனி பகவான் பகை பெற்றோ வலு இழந்தோ அமர்ந்தால் அந்த சனி திசை நடைபெறும் காலங்களில் தாய்க்கு உயிர்கண்டத்தை கொடுக்கும். தாய்க்கு ஒரு உயிர்கண்டம் அல்லது மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்படுத்தி விட்டுரும். அப்ப 4ஆம் இடத்துலையும் சனி பகவான் இருப்பது சிறப்பு இல்லை. 5ஆம் இடத்தில் ஒரு சனி நல்ல வலிமையாக ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுபரனுடைய பார்வையில் ஒரு சனி பகவான் அமர்ந்து விட்டால் பெரியோர் நேசன்,
அந்த சனி திசை வந்துருச்சுன்னா அவனுடைய பழக்க வழக்கம் எல்லாமே ஒரு பெரிய பெரிய விஐபி கூட தான் பழக்கம் இருக்கும் அப்படின்றாங்க. பெரியோர் நேசன் அயல் தேசம் செல்லுவான், வெளிநாட்டுக்கு போயிடுவான், அல்லது கிராம அதிகாரியாக மாறுவான். 5ஆம் இடத்துல சனி இருந்து அந்த சனி நல்ல நிலையில் இருந்தால் நீசமாகவோ பகை பெற்றோ தீய கிரகத்தினுடைய சேர்க்கையோ தீய கிரகத்தினுடைய பார்வையோ அந்த சனிக்கு இருந்தால் அது புத்திர தோஷத்தையும் தந்துவிடும். அப்ப மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்கு. அப்ப நம்ம ஜாதகத்துல அந்த சனி பகவான் எந்த நிலைமையில உட்கார்ந்து இருக்காரு, சட்பலம் பார்க்கணும். சட்டுன்னா 6 வகையான பலன்களை பார்த்துட்டேன் அங்க சனி நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொடுக்க போறாரா அல்லது கெடுக்க போறாரா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஒவ்வொரு லக்கணத்திலையும் சனி பகவான் இருந்தால் என்ன அப்படின்றத சுருக்கமா பார்த்துருவோம். லக்கணத்தில் சனி பகவான் அமர்ந்தால், அதாவது லக்கணத்தில் சனி பகவான் அமர்ந்து அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால், உச்சமா இருக்கிறது இருந்தார்னா அங்கே அந்த வீடு கொடுத்தவர் சுக்கிரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அவர் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி வீடு கொடுத்தவர் 6-8 பண்ணல மறைஞ்சிட்டாரு, நீசமாயிட்டாரு, கன்னி வீட்டுல உட்காந்துருக்காரு சுக்கிரன் அப்படின்னா அங்கே சனி வலிமை இழந்திருக்காருன்னு அர்த்தம். ஓகே, இப்ப சனி லக்கணத்துல இருந்தா இளம் வயதில் மனநோய்க்கு உள்ளாவான். கொஞ்ச வயசுலயே அவர் மனநோய்க்கு ஆளாயிருவாரு. துன்ப துயரங்களையும் பிணிகளையும் அனுபவிப்பான். அந்த சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து அந்த சனி திசை நடைமுறைக்கு வந்தால் மிக்க புகழ் பெற்று நற்பேருடன் திகழ்வான். சகோதரர்கள் மீது பாசம் உடையவன், கடும் வார்த்தைகள் பேசக்கூடியவன், சகோதரர்கள் மீது பாசம் உள்ளவன். அப்ப லக்கணத்துல சனி இருந்து செவ்வாய் பார்த்தாலோ அது சிக்கலை தரக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் பார்க்கக்கூடாது, ரைட். அடுத்து லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து அந்த சனி பகவான் ஆட்சியாகவோ வலிமையாக இருந்தால், அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆட்சி உச்சம் பகை நீசம் அப்படி சொல்ல முடியாது. வலிமையோடு இருந்தால், ஜாதகருக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் ஜாதகருக்கு மனைவி அநேகர். மனைவி அநேகர் அப்படின்னா என்னன்னா 2 திருமணம் 3 திருமணம் பண்ற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு விடும். 2ஆம் இடத்தில் சனி இருந்து அந்த சனி திசை நடைமுறைக்கு வரும்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிவு ஏற்படும். அப்ப இன்னொரு திருமணம் செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்து விடும். அதே 2ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அங்கே அவரிடம் காசு புழக்கம் அதிகமாக இருக்கும், செல்வம் செல்வாக்கு அவரிடம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இன்பங்களை அனுபவிப்பான். 2ஆம் இடத்துல சனி இருந்தா இன்பத்தை அனுபவிப்பாரு. அடுத்து மந்த புத்தி உடையவராக இருப்பார். ஒரு விஷயத்த 7 தடவை சொன்னதை மண்டையில் ஏறும், அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த சனி திசையிலே பல் நோய் உண்டாகும், பூர்வீக சொத்துக்கள் நாசமடையும். 2ஆம் இடத்துல சனி வலு இல்லாமல் இருந்தால் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ரைட். ஒருத்தருக்கு 3ஆம் இடத்துல சனி வலிமையாக இருந்தால் அது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும். 3ஆம் இடத்தில் சனி இருப்பது சிறப்பு, வெற்றி ஸ்தானம், போட்டி ஸ்தானம். அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 7வது பார்வையில் 9வது பாவகத்தை பார்ப்பதால் பெரும் செல்வந்தன் செல்வ சீமானாக அவன் வாழுவான். அப்ப பாருங்க, அந்த 3ஆம் இடத்துல அந்த சனி வலிமை இல்லாமல் அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கும் தந்தைக்கும் துன்பம் தரும் அமைப்பாகும். ஏன் தந்தையை சொன்னாங்க? 9ஆம் இடம் தந்தை இடம்,
மூன்றாம் இடத்துல சனி பகவான் உட்கார்றது அப்படின்னா அது நேரம் எங்க பார்க்கும்? 9ஆம் இடத்தை பார்க்கும். 9ஆம் இடம்ன்றது தந்தையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால அது பாதிப்பை உண்டு பண்ணும். அதுக்கடுத்து இழிவான செயல்கள் ஈடுபடுவான். இளைய சகோதரருக்கு கேடு உண்டாகும். 3ஆம் இடத்துல சனி இருந்து வலிமை இல்லாமல் இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா இளைய சகோதரருக்கு கேடு உண்டாகும். ரைட். அடுத்து 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் தாய்க்கு கண்டத்தை ஏற்படுத்தும். அந்த சனி திசையில பெரும்பாலும் தாய்க்கு கண்டத்தை ஏற்படுத்தும். பெரும்பாலும் சனி எங்க இருக்கோ அதிலிருந்து முன்னாடி பின்னாடி 4வது இடத்துக்கு கோச்சாரத்தில் ராகுவோ கேதுவோ சனி பகவானோ வரும்போது தாய்க்கு ஒரு உயிர்கண்டத்தை ஏற்படுத்தும். இது ஒரு 80-90% கரெக்டா இருக்கு. கோச்சார பலன் பார்க்கும்போது சந்திரனுக்கு 4ஆம் இடம், இந்த பக்கமும் இந்த பக்கமும் எடுத்துக்கங்க. 4வது இடத்துல கோச்சாரத்தில் ராகு கேது சனி இந்த மூவரும் பயணம் செய்யும் போது தாய்க்கு ஒரு உயிர்கண்டத்தை ஏற்படுத்துகிறது. இந்த செய்தி உத்தரகாலாமிரதத்துல இருக்கு. அதுக்கடுத்து 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் பொதுமக்கள் விரோதம், கவலைப்படுபவன், வாத நோய், எந்த செயலிலும் தயங்கி தாமதிப்பவன், ஈன்ற தாய்க்கு துன்பம் உண்டு, பொருள் நஷ்டம் உண்டாகும், காலில் குறைபாடு தோன்றும். காலில் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ அல்லது இந்த விரல் எல்லாம் இப்போ சுகருக்கு வந்து நிறைய விரல் எடுக்கிறாங்க. அது மாதிரி காலவே கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எடுத்துட்டார், காலவே சுகர்ல. அந்த மாதிரி கரெக்டா 4வது இடத்துல இந்த சனி பகவான் வலிமை இல்லாமல் உட்கார்ந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை வரும்ன்றாங்க அந்த சனி திசையில. 5இல் சனி கவலைப்படுபவன், குறைவான ஆயுள் உடையவன், நோயாளி, புத்திர தோஷம் உண்டு, தந்தைக்கு இழப்பு ஏற்படும், தேகத்தில் குறை தோன்றக்கூடும். அதாவது 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் சனி பகவான் அமர்ந்து ஆட்சியாக அல்லது சுவருடைய சேர்க்கை சுவருடைய பார்வையில இருந்துச்சு. அந்த சனி பகவானும் நட்பு வீட்டுல இருக்காரு, ஆட்சி வீட்டுல இருக்காருன்னா அவனுக்கு விஐபி தொடர்பு கிடைக்கும், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், செல்வம் செல்வாக்கு கூடும். அதே சனி பகவான் 5ஆம் இடத்துல வலிமை இல்லாமல் பகை வீட்டிலேயோ அஸ்தமனம் அடைந்தோ நீசம் அடைந்தோ அந்த சனி இருந்தால் கவலைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், குறைவான ஆயுளை தரும். செவ்வாய் திசையில் பிறந்தவர்களுக்கு நல்லா கவனிச்சுக்குங்க. செவ்வாய் திசையில யாரெல்லாம் பிறக்கிறோமோ அவங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல, செவ்வாய் திசையில பிறந்து 4வது திசை சனி திசையாக வந்து அந்த சனி வலிமை குன்றி இருந்தால் அவர்களுடைய ஆயுள் 50 வயசுக்குள்ள. ஓகேவா? இது நிறைய ஆய்வு பண்ணியிருக்கோம், அது கரெக்டா இருக்கு. அடுத்து 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் பொதுமக்கள் விரோதியாய் இருப்பான், பகைவர்களின் செல்வத்தை பெறுவான். இவன் வருவான். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம், எதிரி, கடன், வழக்கு, வம்பு, அந்த இடத்த குறிக்கக்கூடிய பாவகம் தான் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தால் பொதுமக்கள் விரோதியாக இருப்பான், பகைவர்களின் செல்வத்தை பெறுவான். இவன் பெறுவான். 3 பெண்ணாசையை மிகுதியும் கொண்டவன், பெண்களுடைய ஆசையில மிகுதியும் கொண்டவன். ரைட். அடுத்து 7ஆம் இடத்தில் சனி. இது பூராமே சனி திசை நடக்கும் போதுதான் நடக்கும். ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கங்க. இது இப்படி இருந்தாலே நமக்கு உடனே நடந்துருமா அப்படின்னா கிடையாது. சனி திசை நடக்கும் போது இதெல்லாம் கரெக்டா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100க்கு 100 உண்டு. ரைட். பெரும்பாலும் 7ஆம் இடத்துல சனி இருந்தாலே 2 திருமணத்தை செய்கிறார்கள். அது பெரும்பாலும் சூட் ஆகல. முன்னாடியே திருமணம் செஞ்சிருவாங்க. கரெக்டா எப்ப அந்த சனி திசை வருதோ அது வரைக்கும் தான் அவங்க சேர்ந்து வாழ முடியும். அதுக்கப்புறம் டைவர்ஸ் அல்லது மனைவியை இழத்தல், இந்த 2ல ஒண்ணு உறுதியா நடந்துடும். அப்ப 7ஆம் இடத்துல சனி பகவான் அமருவது குடும்ப வாழ்க்கையை குலைத்து விடும். பாருங்க, நோயாளி யாரு? ஜாதகர் நோயாளி ஆயிடுவாரு. மனைவியை இழக்க நேரிடலாம், மனைவியை இழக்க நேரிடலாம். அப்படின்னா நம்ம சுக்கிரன், பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய், இதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும். அதுக்காக மனைவியை இழக்க நேரிடலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டார். அதுக்கடுத்து ஜாதகன்
பாரம் தூக்குவனாக இருப்பான். 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்தா ஒரு பொருளை தூக்கி தூக்கி சம்பாதிக்கிற மாதிரியே சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றார். ரைட். 8 சனி. இந்த 8ஆம் இடம் வந்து ஆட்சி வீடாகவோ உச்சமா வீடாகவோ வந்து சனி பகவான் 8ல உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆயுள் தீர்க்கம். சனியவன் உச்சமாகி சந்திரன் ஆட்சியானால் 100 வயதுன்னார் புலிப்பணி சித்தர். யாருக்கு சனி உச்சமாக இருந்து சந்திரன் ஆட்சியாக இருக்கிறாரோ அவருக்கு 100 வருஷம் ஆயுள் காலம் இருக்கும். தீர்க்காயில். தீர்க்காயில் என்பது 88 ஆண்டுகள் வாழ்வது. பூரண ஆயுள். பூரண ஆயுள் என்பதுதான் 120 வயசும் 5 நாட்களும் கொண்டது பூரண ஆயுள். தீர்க்காயில இரு அப்படின்னா நீ 88 வயசு வரை வாழு அப்படின்னு அர்த்தம். என்னைக்குமே வாழ்த்தும் போது பூரண ஆயுளா இரு அப்படின்னு வாழ்த்துங்க. எதுக்கு நீங்க 88 வயசு வரை வாழ்ந்தா போதும்னு சொல்றீங்க? அதனால நீங்க வாழ்த்தும் போது பூர்ண ஆயுஷா இரு அப்படின்னு சொல்லி இனிமேல் வாழ்த்துங்க. ஓகேவா? ஏன்னா தீர்க்காயுளுக்கு மேல ஒரு ஆயுள் இருக்கு. நிறைய பேருக்கு தீர்க்காயுள் தான் அதிக ஆண்டுன்னு நினைக்கிறீங்க. தப்பு. தீர்க்காயுள்ன்றது 88 ஆண்டு வரை வாழ்வது. தீர்க்காயுள் 88 வயசுக்கு மேல வாழ்றது பூர்ண ஆயுள். ஓகேவா? மனுஷனுடைய ஜோதிட சாஸ்திர விதிகளின்படி ஒரு மனுஷனுக்கு ஃபுல் ஆயுள் வந்து 120 வயசும் 5 நாட்களும். இதுதான் ஃபுல் ஆயுள். மதுரையிலேயே மிட்டாய் தாத்தா அப்படின்னு ஒரு தாத்தா 112 வயசு வரையும் உயிரோடு இருப்பதாக நான் தினமலர் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கடுத்து 8ஆம் இடத்துல சனி வலிமை இல்லாமல் இருந்தால் கண்வியாதி உண்டு. அதிகம் பொய் சொல்லுபவன், தீய வழிகளில் பிழைப்பு நடத்துபவன், பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருப்பான். பெரும்பாலும் சனி புதன் சேர்ந்து கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் கணித வித்தை மேத்தமெட்டிக்ஸ்ல பெரிய கிங்கா இருப்பான். அதே நேரத்துல சனியும் புதன் நட்பு கிரகங்கள். இந்த ரெண்டும் சேர்ந்து திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இருந்து சுவருடைய பார்வையெல்லாம் கிடைச்சிச்சுன்னா மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் பிறரிடம் அடிமையாக வேலை செய்பவன். 9ஆம் இடத்தில் சனி இருந்து சனி திசை வரும்போது அப்பாவுக்கு ஆகாது. அது மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்பாவை ஆயுசை தீர்மானிக்கக்கூடியதுக்கு 9ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய ஸ்புடத்தையும் குளிகளின் ஸ்புடத்தையும் கூட்டி எந்த ராசியில் அந்த பாகை வருகிறதோ அந்த பாகையில் கோச்சாரத்தில் குரு பகவான் வரும்போது அப்பாவுக்கு மரணம் ஏற்படும் என்பது ஜாதக விதி. ஓகேவா? பிறரிடம் அடிமையாக வேலை செய்யக்கூடியவனாக இருப்பான். ஆயுள் பலம் உண்டு. 9ல சனி இருந்தா ஜாதகருக்கு நல்லது, அப்பாவுக்கு நல்லது இல்லை. அதுக்கடுத்து பாருங்க, தந்தைக்கு இழப்பு நேரிடும். இப்ப பையனுடைய ஜாதகத்துல வந்து அம்மா அப்பா, பிள்ளைகள் ஜாதகத்துல மகனோ மகளோ அவங்க ஜாதகத்துல 9ல சனி இருந்து அந்த பையங்களுக்கோ அந்த பிள்ளைக்கோ சனி திசை வருது அப்படின்னா அப்பா தன்னுடைய செல்வம், செல்வாக்கு, வேலை வாய்ப்பு, பணம், வீடு வாசல் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா இழந்துருவாருன்னு அர்த்தம். புரியுதா? ரைட். 10ல் சனி அநேக பேர்களை பெறுவான். 10ல் சனி இருப்பது சிறப்பு. வாகன தொழில் உள்ளோம். 10ல சனி இருந்து சனி திசை வந்தா வாகனங்கள் பல தொழில் பண்ணுவான். வாகனத்தை வச்சு வாடகையை விட்டு பல லட்ச ரூபாய் சம்பாதிப்பான். அநேக நற்பெயர்களை பெறுவான். பக்திமான். அரசின் அன்புக்கு பாத்தியவனாக திகழ்வான். அரசால் ஆதாயம் அடைவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10ல சனி இருந்தா அரசு பணி கிடைக்கும், அது சனி திசையில கிடைக்கும்னு அர்த்தம். எந்த விஷயத்தையும் மதிநுட்பத்துடன் செய்து முடிக்கக்கூடியவனாக திகழ்வான். அப்ப 10ஆம் இடத்துல பாருங்க, கர்மஸ்தானத்துல கர்மாதிபதியே உட்கார்ந்து இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு. எந்த விஷயத்தையும் மதிநுட்பத்துடன் செய்து முடிக்க கூடியவனாக திகழ்வான். அஞ்சா நெஞ்சனாக திகழ்வான். துர்தேவதைகளை வழிபடக்கூடியவனாக இருப்பான். மன உறுதியுடன் வாழக்கூடியவன். நம்பியவர்களுக்கு நேர்மையாயிருப்பான். அவனை நம்பி நீங்க என்ன செய்யலாம்ன்றான். 10ல சனி பகவான் இருந்தா அவனை நம்பி நீங்க என்ன செய்யலாம், ஏன்னா அவன் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கும்போது செவிப்புலம் குறைவாக இருக்காது. அதாவது காது வந்து சரியா கேட்காது, மந்த புத்தி உடையவனாக இருப்பான். அப்ப ஜாதகன் கொலை, திருட்டு, பிராணிகளை கொல்லுதல் போன்ற விஷயங்களை அவன் செய்வதற்கு
இது ஒரு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது ஒரு காரணம். 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து சனி பகவான் திசை நடத்தும் போது பல லட்சங்களையும் பல கோடிகளையும் அவனுக்கு சம்பாதித்து கொடுப்பார். மாற்றமே கிடையாது. அந்த சனி நல்லா இருக்கணும். நீசமாகவோ நீச வீட்டில் இருந்தாலும் செவ்வா நல்லா ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து விட்டா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும். அதே நேரத்தில் 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் பாதத்தில் வியாதி வரும், முழங்காலுக்கு கீழே பிரச்சனை வரும், செல்வம் வீணாகும். அதே 12இல் சனி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் பிறருக்கு சிறந்த பொருள்களை ஜாதகன் தானம் செய்வான். மகாதன யோகம் என்று பெயர். 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் மகாதன யோகம். தனம்னா காசு. அப்ப பல கோடி ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை அவன் அந்த திசையில அவன் பெறுவான் என்பது கருத்து. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சனியை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொன்னா பார்ப்போம். நீங்க செய்ய வேண்டியது, தயவு செய்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க. கூடிய வரையும் நாம் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு வார்த்தை கூட கற்பனையோ என் இஷ்டத்துக்கோ பேசல. மூல நூல்களில் செய்திகளை சேகரித்து அதை உட்கார்ந்து டேபிள் ஒர்க் பண்ணி எந்த செய்தி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் தீர்மானித்து அந்த விஷயத்தை தான் நான் பொதுவெளியில் உங்களுக்கு பகிர்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.